வணக்கம். இது ஜான் மகேந்திரன், இயக்குனர் மகேந்திரனுடைய மகன். ஐயா முக்தா ராமசாமி அவர்களுடைய 100ஆண்டு விழாவிற்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் குடும்பம் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்தா ஃபிலிம்ஸ்க்கும் எங்கள் குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம், முக்தா ஃபிலிம்ஸ்க்கும் இயக்குனர் மகேந்திரனுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா இயக்குனர் மகேந்திரனுடைய முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டு தமிழ் சினிமா வாஸ் பை முக்தா ஃபிலிம்ஸ். ஒரு கதாசிரியர் அப்போடைய வாழ்க்கையை தொடங்கி வச்சது முக்தா ஃபிலிம்ஸ். நிறைகூடன்ற படத்தில் தான் அப்பா வந்து கதாசிரியராக அறிமுகமாகறாங்க. சோ சார் தான் வந்து திரைக்கதை பண்ணார். முக்தா சீனிவாசன் அவர்கள் தான் வந்துட்டு இயக்குனாங்க. சிவாஜி சார் தான் ஆக்ட் பண்ணார். ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்த ஒரு யங்ஸ்டர் சொன்ன கதையை கேட்டு அதை ஜட்ஜ் பண்ணி, இந்த கதை டெஃபினட்டாக ஒர்க் ஆகும், இந்த யங்ஸ்டர் ஒரு திறமை இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணி இவ்வளோ ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி அன்னைக்கு அவங்க போட்டு பிள்ளையார் சொல்லி தான் அப்பா ஒரு இயக்குனர் மகேந்திரனுக்கு வந்து ஒரு கதாசிரியரும் சரி இயக்குனரும் சரி ஒரு நிறைகுடமான வாழ்க்கை அமைஞ்சதுன்னு சொன்னால் அது மிகையாக. நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பைட்டு வேணும்னு சொன்னோம்னா என்ன பண்ணேன், நான் விக்கிபீடியாவில் வந்துட்டு முக்தா ஃபிலிம்ஸோடைய படங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு லேர்னிங் மூமெண்ட்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இப்போ இல்லையே, இந்த மாதிரி மேக்கர்ஸ் இப்போ இல்லையேன்னு வந்து நான் ஃபீல் பண்ணது. பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூவிஸ் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கிட்ட அவங்களுடைய எல்லா படங்களையுமே எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்தனை பெரிய ஸ்டார்ஸையும் ஒரு நல்ல கதையில், ஒரு நல்ல திரைக்கதையில், நல்ல கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சிருக்காங்க. அந்த நம்மளுக்கிட்ட வர நடிகர்களை அவங்கள ப்ராப்பராக யூஸ் பண்ணி, ப்ராப்பராக ஒரு நல்ல கதையில் உட்கார வச்சு, ப்ராப்பராக ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணி அவங்களுடைய முழு திறமையை வந்து கொண்டு வரது தான் முக்தா ஃபிலிம்ஸோடைய ஒரு பெரிய ஒரு ட்ரேட்மார்க்காக இருக்கு. வெறுமனை வந்துட்டு நடிகரை நம்பிட்டு, நடிகர் ரசிகர்களை நம்பிட்டு, அவங்களை எக்ஸைட் பண்ணுறதுக்காக ஒரு கதையை குக்கப் பண்ணி ஒரு தியேட்டர்கள் மூமெண்ட் மட்டுமே நம்பி பண்ணாமல், நல்ல கதையை எடுத்துக்கிட்டு இந்த கதைக்கு இன்னார் நல்லா இருப்பார், சிவாஜி சார் நல்லா இருப்பார், ஜெமினி கிருஷ்ணன் சார் நல்லா இருப்பார், இப்படி முத்துராம் சார் நல்லா இருப்பார், இப்படி ஒருத்தராக வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய கெரியரில் அவங்க சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல படமாக அமைஞ்சது. அவங்களுக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி நல்ல கேரக்டர்ஸ், அவங்க பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நல்ல கேரக்டர்ஸ், அவங்கள திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் அமைச்சு கொடுத்ததுன்றது முக்தா ஃபிலிம்ஸ். இன்னைக்கு வந்து எத்தனை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சல்யூட் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் அது. ஸோ அவங்கள மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் நிறைய வரணும். நிறைய பேர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு அந்த மாதிரி திரைப்படங்கள் திருப்பி வரணுன்றதான் ஆசை அது. ஸோ எத்தனையோ இயக்குநர்களை அறிமுகப்படுத்திருக்காங்க, எத்தனையோ நல்ல நல்ல கதாசிரியர்கள் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விழா எடுக்கிறன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப ரொம்ப பொருத்தமான விஷயம். இந்த 100 வருஷம் இல்லை, இன்னும் 200 வருஷம் கழிச்சு கூட முக்தா ஃபிலிம்ஸை பற்றியும், முக்தா ராமசாமி சார் எடுத்த படங்களை பற்றியும், முக்தா சீனிவாசன் எடுத்த படங்களை பற்றியும் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். இந்த ஜான் பேசின மாதிரி இன்னும் 100 வருஷம் கழிச்சு வேற ஒருத்தன் பேசுவான். திருப்பியும் சொல்கிறேன், இயக்குனர் மகேந்திரன் குடும்பத்தை சார்பாக முக்தா ராமசாமி அவர்களின் 100ஆண்டுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.